கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பெருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க மருதுவோட ரூமை. அப்போ பார்த்திங்கன்னா ராஜராஜன் இறந்து போயிருக்காரு. அந்த பெட்ஷீட்டில் போத்தி இருக்கும் போது யாரோ கீழே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் சத்தம் போடுறாரு. அப்போது உடனே குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கேட்குறாங்க. கார்த்தி கேட்குறாரு, ஏங்க இப்படி கத்துறீங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார், இங்கே கீழே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ நம்மளோட கார்த்தி மெதுவாக எடுத்து அந்த பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் கொலை பண்ணி செத்து அந்த கீழே கட்டில் கீழே இருக்காரு. அதை பார்த்துட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு ஷாக் ஆகி மன உடைச்சல் ஆகிட்டாங்க. என்ன இது, அப்பா இந்த கோலத்தில் இருக்காரே, இப்படி யார் இவரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி பயங்கர ஷாக் ஆகி என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மன உடச்சல் ஆகிட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா இந்த விஷயம் என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போதைக்கு ராஜராஜன் இறந்துருக்காரு. நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப மன உடச்சல் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி நம்ம பாட்டிக்கு தெரிய வருது. பாட்டியும் தாத்தாவும், அதாச்சும் ராஜா சேதுபதியும் கூட நம்மளோட பாட்டியும் வராங்க. ரொம்பவே அதிர்ச்சியாகி நம்ம ராஜராஜன் உயிர் இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கோவத்துலேயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இப்படி ஆயிடுச்சே, நம்ம பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பொண்ணுமே இறந்து போச்சு, இப்போது நம்ம பையனும் இறந்து போயிட்டானே, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்படி ஆயிட்டாங்களே நம்ம குடும்பத்துலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி தெரிஞ்சிருக்காங்க. அதாச்சும் நம்மளோட ஒரு கோபத்தாலையும் நம்மளோட ஒரு ஆத்திரத்தாலையும் தான் இந்த மாதிரி நம்ம புருஷன் உயிரே போயிருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி ஆசைப்பட்டபடி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நம்மளோட மயில் வாங்கணும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மாப்பிள்ளை, இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் கோவன்றதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் மாமா ஆசைப்பட்டபடி ரேவதியும் நம்மளோட சகல கார்த்தியை ஒன்று சேர்த்து வச்சுருங்க. அவரோட ஒரு ஆசை அது மட்டும்தான், அதனால தான் அவர் உயிரையே தியாகம் பண்ணியிருக்காரு. அந்த மருது கிட்ட சண்டை போட்டு தான் இந்த மாதிரி அவருக்கு ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மருது மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னடா இது, நம்ம புருஷனை இப்படி பண்ணிட்டானே, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஊர் ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடும்பத்தில் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரியோட ராஜராஜன் இருந்தாங்க. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அந்த பொண்ணு ரேவதிக்கும் மொத்த எல்லாருக்குமே இப்போது ராஜசேதுடைய பேரன் நீ மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சாமுண்டீஸ்வரியை மனம் தெரிந்து என்ன பண்ணுறாங்க, கார்த்தியும் ரேவதியும் ஒன்று சேர்த்து வச்சிடுறாங்க. ராஜராஜன் என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த மருது பையனை நான் சாகடிச்சே ஆவன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாரு. அதே மாதிரி அவர் உயிரை போக வச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருக்காரு. இப்போது ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி மனம் தெரிந்தே கார்த்தியும் ரேவதியும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த ராஜராஜன் நம்ம புருஷன் இதுக்கு தானே ஆசைப்பட்டார், நம்ம இதையாவது கடைசியில் அவருக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கார்த்திகை தீபம் அப்டேட் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த சீரியல் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ராஜராஜன் இறந்துருக்க மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.